கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் மகனாகும் வாரம் வருவாய். உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே. நான் வயதில் வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் ஆட. 1 2 3 4. வேருக்கு நீரை விட்டாய் நீராய் கண்ணீரை விட்டாய் பூவாச்சு என் தோட்டமே. உன் பேரை சொல்லும் பிள்ளை போராடி வெல்லும் பிள்ளை பூமாலை என் தோளிலே. இளம் பிறை என்று இருந்தவன் என்னை முழு நிலவாணி வடிவமைத்தாய். பற்றாத கங்கை நதியா தேயாத மங்கை மதியா நீ வாழ்க. வணக்கம் வணக்கம் சத்தமா கதைக்கு வருவேன் அப்பதான் எல்லாரும் கேட்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரைட், என்ன பேர் அப்ப உங்களுக்கு? தர்மநாயகி. நல்ல அழகான பேரா இருக்கு. என்ன தர்மநாயகி அம்மா என்ன? சரி, அப்ப என்ன விசேஷம் வீட்டுல நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வந்துருக்கீங்க. அப்ப பிறந்த நாள் சும்மா கொண்டாடுவோம் எல்லாரும் வந்திருக்கணும் அப்படியா? அப்ப தர்மநாயகி அம்மாக்கு இன்றைக்கு பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? 75. அப்ப இந்த 75வது பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காண்டி நல்ல வடிவா சாரி எல்லாம் கட்டி வலிக்கிட்டு அழகா நிக்கிறீங்களா அப்படியா? சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு ஓ ஏன்னா ரைட். அப்ப 75வது பிறந்த நாளை நீங்க இன்னைக்கு இங்க செலிப்ரேட் பண்றீங்களாம்னு சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் ஏன்னா மிக்கி மவுஸ் மினி மவுஸை அனுப்பியிருக்கீங்கன்னா தர்மநாயகி அம்மாவை சின்னதா சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி ஏன்னா முதலாவது உங்களுக்கு வந்து அவையுடைய இனிமையான பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கலாம். நன்றி. சரி, ஏன்னா அதாச்சும் உங்களை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் சின்னதா சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி மிக்கி மினிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். தர்மநாயகி அம்மாண்டே பிறந்த நாள். ஸோ இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு அந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாகி எல்லாரையுமே சந்தோஷமாகி கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வாங்கொண்டு அனுப்பி இருக்கணும். அப்ப மிக்கி மினி என்ன கிஃப்ட் நான் கொண்டு வந்து தந்தது? ரொம்ப கூட என்ன கிஃப்ட் கொண்டு வந்து தந்தது? வாங்கி வச்சு நீங்க பாக்கிறீங்க ஒன்றும் இல்ல. பொம்மை கூட 2 பேரும் என்ன கிஃப்ட் தந்தது? இவையில என்ன கிஃப்ட் எல்லாம் கொண்டு தந்தது பாக்கலையா? என்ன தந்தவ கொண்டு வந்து? பிறந்த நாள் இன்னைக்கு 75வது பிறந்த நாளாம் ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்குது. 75வது நம்பர்ல கேக்க பாக்கலையா? பார்த்தது ரைட். 75வது நம்பர்ல ஒரு கேக் வந்திருக்குது. பழங்கள் எல்லாம் வந்திருக்கு. நல்ல பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கட்டுமா. அதோட நட்ஸ் பாஸ்கெட் எல்லாம் வந்திருக்குது. பழங்கள் சாப்பிடுறது ஓகே நல்ல ஏன்னா விருப்பமா விருப்பம் தெரிஞ்சு அனுப்பியிருக்கணும். அதோட இன்னும் ஒரு நட்ஸ் பாஸ்கெட்டும் வந்திருக்குது. அதுக்கு வேற என்னந்தா பாதாம் பிஸ்தா எல்லாம் வச்சு என்ன ஐங்கர் எல்லாம் வச்சு ஒரு நட்ஸ் பாஸ்கெட்டும் வந்திருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கட்டுமா உங்களை என்று சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சாக்கள் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும். இன்னும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்தது. என்ன கிஃப்ட்னு பாப்போமா? அதுக்கு மேல இன்னொரு சின்ன கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு பாப்போமா? பாருங்க ரைட். அப்ப சந்தோஷமா இந்த மாதிரி எல்லாம் வந்தது. பொம்மை குட்டியெல்லாம் டான்ஸ் பண்ணிக்கணும் வந்து கிஃப்ட் எல்லாம் தந்திருக்கணும்.
ஆனா நீங்க தான் கொஞ்சம் வெக்கப்பட்டு பயந்து நிக்கிறீங்க போல இருக்கு. ஏன் பயமா? அப்ப உங்களோட வயசுக்கு விருப்பம் இல்லை. ஆனா உங்களை விருப்பமா சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தணுமா ஒரு ஆங்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். அப்ப யார் இந்த வேலையை பார்த்தது தெரிஞ்சு அனுப்பி இருக்கிறோம். பேர பிள்ளைகள் தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம். அப்படியா? அவை செய்தால் ஓகே. அதை பிடிக்காத அவையல் செஞ்சா மட்டும் ஓகே. அவையில விருப்பம் அவையல் விருப்பம் விருப்பம். ஆனா இது பேர பிள்ளைகள் கொடுக்கலையே. உங்களை ரொம்ப பிடிக்குமா சொல்லி இன்னைக்கு உங்களோட 75வது பிறந்த நாளாம். ஏன்னா ரெண்டு சின்னதா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நீங்களும் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பார்க்கணும் ஆசைப்பட்டு நாங்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். கிஃப்டையும் உங்கள்ட்ட கொண்டே கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு அவங்களுக்கு வீடியோ எடுத்து வந்து திரட்டாம் என்ன அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. இப்படி செய்யறது விருப்பம். அப்ப எப்படி செய்யறது விருப்பம்? சும்மா கேட்க வெடி போட்டு எல்லாரும் சந்தோஷமா அப்ப எல்லாரும் வீட்டை கொண்டு வாங்க. அப்ப எல்லாரும் வீட்டை போய் சொல்லுவோம் சாப்பிட கேக் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அப்ப கிட்ட கேட்க தான் போயிட்ட போறீங்க. சரி, ஏன்னா அதாச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமனு இப்படி ஒரு ஆக்களை அனுப்பி இருக்கிறான். கொடுத்துட்டு கேட்க சொன்னவ இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு கேளுக்கு வா யார சொல்றான்னு பாப்போமா. யாருக்கு என்னன்னா அப்படியெல்லாம் சமாளிக்கலாது. இந்த கிஃப்ட கொடுத்தவ சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி பேர பிள்ளைகள். ஆனா இந்த கிஃப்ட தந்தவ சொன்னவ கொடுத்துட்டு கேட்டா பேர பிள்ளைகளை தான் சொல்லுவா. எங்களை எல்லாம் சொல்ல மாட்டா. இருந்தாலும் கேட்டு பாருங்க சிலது எங்களை சொல்லுவான்னு சொன்னவன். பேர பிள்ளைகள் கொடுக்கல வேற ஒரு ஆக்கள். இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தந்தவ அப்ப அவர் அனுப்பி இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளும் செய்யல பிள்ளைகளும் கொடுக்கல பேர பிள்ளைகளும் கொடுக்கல பிள்ளைகளும் கொடுக்கல வேற ஒரு ஆக்கள் உங்களை வேற ஒரு ஆக்கள் யார் கிருவும் பதனியும் கிருபதனின்றது யார் உங்களுக்கு? தங்கச்சின்ற பிள்ளைகள் 2 பேரும் பதனி கிரு இல்லையே அவையிலும் கொடுக்க. சரி, எங்க இருந்து வந்திருக்க மட்டும் கெஸ் பண்றீங்களா? எங்க இருந்து யார் கொடுத்துருப்பீங்க? சுவிஸ்ல இருந்து. வெளிநாட்டில இருந்து வரையிலையே. வெளிநாட்டுல இருந்து வரையில அதையும் சொன்னவ கொடுத்தாக்கள் கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுக்காரர் தான் சொல்லுவீங்க. அக்காண்ட மகனும் பிள்ளைகளும் அவையில எங்க இருக்கணும். அவையில் தான் இந்த திருவிளையாட்டுக்கு திருவிளையாடல அவைகள் தான். எல்லாரும் மோடி வாங்க அப்படி ஏன்னா சரி. அப்ப யார் கொடுத்தோன்னு சொல்லி பாப்போமோ. என்ன இந்த கிஃப்ட தந்தவ சொன்னவ கொடுத்துட்டு கேளுங்கோ உடனே மக்களை சொல்ல மாட்டா. கொஞ்சம் ஆனா இவ்வளவு பேர் கொடுக்கல. நீங்க சொன்னாக்கள் ஒரு ஆக்கள் கொடுக்கல வேற ஒரு ஆக்கள் கொடுத்திருக்கிறோம். உங்களை ரொம்ப பிடிக்குமாமன்ட்டு ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொன்னவ கொடுத்துட்டு கேளுங்க எங்களவா சரியா கண்டுபிடிச்சு சொல்லாட்டிக்கு உங்களுக்கு குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா. எல்லாம் விருப்பம் இல்லை. அப்படியா? நீங்கள் எல்லாம் பாட்டு படிப்பீங்களா முந்தி? அப்படியா? படிப்பீங்களா இல்லையா? எல்லாரும் நீங்க படிப்பீங்களா இல்லையா? கிஃப்ட கொடுத்தவங்க சொன்னத கொடுத்துட்டு கேட்டு பாருங்க எங்களை சிலது கண்டுபிடிச்சு சொல்லலையேன்னு சொன்னா சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா. உங்களை பாட்டு பாட வைக்கட்டாம அது சந்தோஷமான பனிஷ்மெண்ட் தானே. நீங்க பாட்டு படிப்பீங்களா? அதானே நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா? நீங்க பாட்டு பாடுறதை விட தாங்கள் கேட்கணுமா ரெண்டு அனுப்பி இருக்கிறோம். அப்ப பாட்டு படிப்போமா? சரி, என்ன அப்ப நிக்கிறாங்க சொல்லுங்க. என்ன பாட்டு படிக்கிறோமா? பாட்டு படிக்க வைக்கட்டா பாட்டு படிப்போம். என்ன பாட்டு படிக்க போறீங்க? இன்னைக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சத நீங்க பாட்டு போட்டா அவையிலும் சந்தோஷமாகிடும். சொன்னீங்க தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழுமில்லையே முருகா நீ அல்லால் தெய்வமில்லை
2 பேரும் தான் எல்லாரும் கையில வச்சுட்டு அம்மா காண்டி ரைட் என்ன அப்ப அவைகளுக்கு சந்தோஷமாக பாட்டும் படிச்சாச்சு ஒன்றும் செய்ய மாட்டேன் ஒன்றும் பிடிக்காண்டு எல்லாம் செய்கிறீங்க கூடுதலா சர்ப்ரைஸ் பண்ண போற இடத்துல எல்லாரும் பாட்டெல்லாம் படிக்க மாட்டோம். நீங்கள் கட்டிக்காரு எல்லா பாட்டெல்லாம் படிச்சிட்டீங்க. அப்ப என்ன உங்க கையில சொல்லுங்க எல்லாரும் என்னப்பாக கட்டிக்காரு இருக்கீங்க. சரி அப்ப இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். என்ன தேவையில்லை போட்டு வாங்க. நோண்டி காட்டுறாரு மீக்கு 2 அடி விடுதுருங்க ஆளுக்கு. ரைட் தெரியுது வாங்குங்க. சரி தேங்க்யூ. ரைட் அப்படியே மீக்கி அந்த மைக்க வாங்குங்க. சரி அதை எடுத்து பாருங்க என்ன இருக்குன்னு. ரைட் என்ன வந்து என்ன பிடிக்கலையோ கலர்? என்ன உங்களுக்கு பிடிச்ச கலர் நான் வந்து அனுப்பினது? உங்களுக்கு பிடிச்ச கலர் நான் வந்து அனுப்பி விட்டுறீங்க. அப்ப யாரா உங்களை வழியில தெரியாத அனுப்பி போட்டு பிறந்த நாளாமன்னு சொல்லி ஒரு பட்டு சாரியும் கொடுத்து அனுப்பி இருக்கீங்க. கலர் அப்ப நீங்கள் எல்லாரும் சொல்லி ரைட் இப்ப கட்டம் பிழைக்க போகுது. அப்ப எல்லாரும் சொன்னீங்க இப்ப கொஞ்சம் பேர் பேர் எல்லாம் அவைகளுக்கெல்லாம் தெரியும் தான் உங்களை பற்றி. அப்ப இது வேற யாருக்கெல்லாம் அனுப்பி இருக்கிறேன். சரி இப்ப கடைசியா ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்டை பார்த்த மனுஷனா தெரிஞ்சிடும் யார் கொடுத்திருப்பி நம்ம பாப்போம்மா. இன்னும் ஒரு லாஸ்டா ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அந்த கிஃப்டையும் பார்ப்போமே. கொஞ்சம் சுடு தண்ணி தருவீங்களா? வாங்க ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு தான் வாங்குங்க. சரி கொடுங்க மீங்கி. ரைட் ஓபன் பண்ணி எடுங்க என்ன இருக்குன்னு பாப்போம். ஓச்சா ஓச்சி இல்ல எடுத்து பாருங்க என்ன இருக்குன்னு பாப்போம். கப் இருக்கு. அப்படி ஓ இந்த கப்பில ஒரு மேஜிக் இருக்கு. மேஜிக் இப்ப பிடிச்சாக்கள் எல்லாம் வேற போயினா என்ன மேஜிக்னு பாப்போமா. அந்த மேஜிக்கை பார்த்தா இப்ப பிடிச்சாக்களும் வேற போயினா இந்த மாதிரியான விளையாட்டு எல்லாம் யார் செஞ்சதுன்னு தெரிய போகுது. பாப்போமா. ரைட் அப்படியே சுடுதண்ணியை கொண்டு வாங்க. ரைட் ரைட் என்ன இது மேஜிக் கண்டியன் உண்டு எங்க காணல என்ன அப்படியா? அப்படியே பேனுக்கு ஏதாச்சும் மேஜிக் பெருது உண்டு ஒன்றும் தெரியலையோ? அப்படியே கப்ப பேனுங்க திருப்பி பேனுங்க. கப்ப திருப்பி பேனுங்க. அப்ப மேஜிக் வந்திருக்கா இல்லையா? அப்ப மேஜிக் ஒன்று இல்லைன்னு சொன்னீங்க. நான் சொன்னாலும் இல்ல இந்த கப்பையில ஒரு மேஜிக் இருக்குது. இப்ப உங்களுக்கு கடவுள் தந்த செல்வங்கள். அப்ப நான் சொன்னா சரியா இல்லையா? இதுல ஒரு மேஜிக் இருக்கு. இப்ப உங்களுக்கு பிடிச்சாக்களும் வேற போயினா இந்த மாதிரியான விளையாட்டு எல்லாம் யார் செய்ய வேண்டும் தெரிய போகுதுன்னு சொல்லி. ரைட் அப்ப யார் யார் கப்பில நிக்கிறன்னு பார்த்து சொல்லுங்க. டப் டப் பண்ணி அனுஷன் அபிஷன் அனந்தினி அபிமஞ்சு மதுசன். அப்ப யார் இல்லலாம் உம்மா கவனம் சுற்றுறோம் காப் என்ன. ரைட் அப்படியே முன்னுக்கு வையுங்க. சரி அப்ப கப்பில வந்து நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் வந்து இருக்குது என்ன. அப்ப யார் இல்லலாம் உங்களுக்கு பேர பிள்ளைகள். அப்ப கப்பி இப்ப இல்லன்னு கவலைப்படா. இப்ப இங்க வந்துட்டேன். இப்ப வந்துட்டீங்க. அப்ப இப்ப கப் பிடிச்சிருக்கா? அப்ப முதல்ல பிடிக்கலன்னு சொன்னீங்க. நான் பேர பிள்ளைகள் வராட்டால் எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு. பேர பிள்ளைகள் வந்ததால இப்ப நார்மல் வந்தபடியா தான் ஓகே ஏண்டிப்பலாம். அப்ப ரைட் அப்ப யார் கொடுத்தன்னு தெரிஞ்சிட்டுதா? யார் இந்த மாதிரி எல்லாம் அவனை சர்ப்ரைஸ் பண்ணன்னு தெரிஞ்சிட்டுதா? அழக்கூடாது. ஆனந்த கண்ணீர் அப்படி பேர பிள்ளைகள் தான் ஆனந்த கண்ணீர்.
சரி, அதாச்சும் இன்னைக்கு உங்களுக்கு 75வது பிறந்த நாளாம், 75வது பிறந்த நாளாம் என்று சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. நீங்கள் ஒன்று சொன்னா சரியான விருப்பமா. ஸோ உங்களோட பிறந்த நாளுக்கு ஏன்னா எல்லாருமே வாழ்த்து சொல்றதுதானா, அவையோட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுமா. ஏன்னா எல்லாருமே வாழ்த்து சொல்லுவினமா, அவைய கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு வாழ்த்த சொல்லணும்னு இந்த மாதிரி குட்டியா சர்ப்ரைசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கணும். யார்? உங்களுடைய பேர பிள்ளைகள். திரும்ப சொல்லுங்க எல்லா பேரையும் வருங்க. அனுசன், அபிசன், மதுசன், அனந்தினி, அபிமன்யு. ரைட். அப்ப எல்லா பேர பிள்ளைகளும் சேர்ந்துதான் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளாம் நீங்க இங்க செலிப்ரேட் பண்றீங்களாம். ஆனா உங்களோட பிறந்த நாளை தாங்கள் மிஸ் பண்ணினமா. என்ன உங்களோட பிறந்த நாளை தாங்கள் மிஸ் பண்ணினமா? ஏன் மிஸ் பண்ணினோம்? அவையில் ரொம்ப தூரத்துல நிக்கணுமா? அப்படி அவையில் ரொம்ப தூரத்துல நிக்கணுமா. அப்ப தூரத்துல நின்றாலும் என்ன உங்களுக்கு அவைய அன்பான வாழ்த்துக்கள் வந்து சேரணும், உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமான்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாம் அனுப்பி இருக்கணும். சந்தோஷம் நிக்கிறதுக்கு. சரி, அப்ப சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம். ஆனந்தம் ஆனந்தம் பெரும் ஆனந்தம் பெரும் ஆனந்தம். ரைட். அப்ப என்ன சொல்ல போறீங்க எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சதுக்கு? அப்ப இனி பேசுவீங்களோ? இனி பேசுவீங்களோ? அப்ப சொன்னீங்களா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இனி பிடிக்கவா பிடிக்காது? சொல்லி போட்டு தான் வந்தேன். ஓகே, பிடிச்சிருக்கு. அப்ப என்ன சொல்ல போறீங்க உங்களோட பேர பிள்ளைகளுக்கு? ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? நன்றி மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன முன்னுக்கு நிக்குமா போல இருக்கு. வெல் ஹாப்பியா இருக்கு. அப்ப சந்தோஷமா கேக் வெட்டலாம். அப்ப எடி டான்ஸ் போடுவீங்களா? மிக்கியோ நீ ஒலிக்காது. அதெல்லாம் விருப்பம் இல்ல. பாட்டு மியூசிக் தான் பிள்ளைகளுக்கு விருப்பம். வேற பிள்ளை டான்ஸ் விரும்பாயினா பாட்டு தான் விரும்பினோம். சரி, நம்ம அவையில பாட்டும் படிச்சாச்சு. அப்ப அவையெல்லாம் ஆசைப்படினோம். அவ சின்ன பிள்ளையில என்னட்ட திருநாவுக்கரசர் அவைய இதுகள் அதெல்லாம் படிப்பிச்சிருக்கிறீங்க. கெட்டிக்காரம்மா என்ன? ரைட். அப்ப அவையெல்லாம் ஆசைப்படினோம். சின்ன பிள்ளைல கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. தேவாரங்கள் அதுகள் எல்லாம் கேட்டி படிச்ச பிள்ளையா ஏன்னா. சரி, அப்ப அவையில ஆசைப்படினோம். நீங்க இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் உங்களோட குடும்பத்தாரோட சேர்ந்து பயணிக்கணுமா. என்ன அவையல் விரும்பினோம். அப்ப அவையெல்லாம் விரும்புற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு இன்னைக்கு சிரிச்சிட்டு ஏன்னா இப்ப சிரிக்கிற மாதிரி சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூவா. கேக் வெட்டுவோமா? அப்புறம் சிரிச்சு விடுங்க. இந்த வீடியோ அனுப்பி விடுவோம். ஆமா, எல்லாரும் செல்வங்கள் பேர பிள்ளைகளுக்கு. ரைட். அவ கேக்க வெட்டுவோம். என்ன கேக் வெட்டுவோமா? சரி.
Thank you.